பண்ணிட்டு இருக்க? நாம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்ச அந்த சின்ராசு வீட்டுல இப்ப குசி கும்மாளம் போடுது. நீ அன்றாட குடிச்சிட்டு கூழா நின்னுட்டு இருக்க. ஏண்டா நம்ம தோட்டத்துல அத்தனை கோழி மேய் ஒரு வெடை கோழியை பிடிச்சி அடிச்சு வணக்க தெரியாது. அதான் விட்டு போட்டு என்ன கோட்டை அடிச்சுட்டு எங்க ஊறுகாயை நக்க வச்சுட்டு நக்கலா பேசுறியடா. இந்த செம்பட்டை பார்க்கத்தாண்டா பனிமலை, உள்ளுக்குள்ள எரிமலையா கொச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ல வரங்கிறது உனக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் தெரியும்டா. பா போதும், காலம் பூரா கதவசனம் மட்டும் தான் பேசிட்டு இருக்க. நமக்கும் அந்த சின்ராசு குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை ஊருக்கே தெரியும். ஆனா நீ ஒன்னத்துக்கு ஆகாம இப்படி சரக்கடிச்சிட்டு இருக்கிறப்பா. சொல்லி குத்தமில்றா டேய், உன் வயசு அப்படி. டேய், உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் கவர்ச்சிகரமா தான் இருக்கும். ஆனா முடிவு நம்ம முட்டாளாக்கிடும். பா கொஞ்சம் விவரமா சொல்லு. உன் அக்கா வஞ்சிக்கோடி என் மவ ஆசைப்பட்டாளா சின்ராசு மாமனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அந்த சின்ராசு அடிச்சாம்பர் ஒரு அடி மரணாடி எம்மாவா மனசு வந்து போய் உசிரியே விட்டு போட்டு போயிட்டா. ஏய், உனக்கு இந்த ஊருக்கு வேணாம், சின்ராசு என் தங்கச்சி மகனா இருக்கலாம். ஆனா என் மகளை கொண்ட பாவத்துக்கு என்னைக்கு அவனுக்கு நான் தான் பா எனக்கு மட்டும் என்ன மறந்துடுமாப்பா? என் மனசுக்குள்ள மட்டும் இல்லப்பா, என் மண்டைக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. எங்க அக்கா வஞ்சி கோடிக்காக அந்த சின்ராச பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் மட்டும் சரியா அமையட்டும், அவனை நேருக்கு நேர் நின்னு நெஞ்சிலே ஏதி மிருக்க பாருப்பா. அதுக்கு தான் அவனுக்கு ஐயனார்னு பேர் வச்சிருக்கேன். வேட்டக்கார ஐயனார் வேட்டைக்கு போனா காரணியா இருக்குமா? அப்படி இருந்தா நம்ம அடிக்கிறாடி மக்களே பிறந்து போறா பிறந்து போறா. வா மாப்பிள, என்ன சோகமா வர மாதிரி இருக்கு? அது ஏன் மாமா கேக்குறீங்க? என் பொண்ணு பெருமினிசி ஆயிட்டா. அட, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாச்சே மாமா, இது ஏன் சோகமா சொல்ற? மாப்பிள, நான் அதுக்கு ஒன்றும் கவலைப்படலை. சீர்தினத்தை எல்லாம் என் பொண்டாட்டியோட அண்ணம்மாரும் தான் செய்யணும்னு எங்க அப்பனுமே அவளும் சொல்றாங்க மாமா. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தாய் மாமா சீரு அவங்க செய்யறது அண்ணாயம், இதுல தப்பு என்ன இருக்கு? அது எப்படிமா சரியாகும்? எங்க அம்மா இறந்துலேருந்து தங்கச்சி மகன் தனியா இருக்கான்னு இது வரைக்கும் எனக்கு நீ செஞ்செல்லாம் மறந்துட்டு இப்ப திடீர்னு என் பொண்டாட்டியோட அண்ணன்மாரு தான் வருவாங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? ஏமாம்மா, உங்க தாயம்மா மரியாதை நான் காப்பாட வேணாமா? மாமா, இப்ப நீ என்ன பண்ணு சொல்ல வர? அப்படி போடு மாப்பிள.
அவனுங்க யாரும் இங்க வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவனுங்க யாரும் என் பொண்ணுக்கு சீர் செய்யக்கூடாது. நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என் மாமா செம்பட்டியும்பு என் மாப்பிள்ள 500 தான் இந்த சீரை நடத்தணும். பொறுப்படியா இல்ல சபையில ஒரு காலகரத்தை நான் ஒண்ணு பண்ணிடுவேன். அவ்வளவுதானே மாப்பிள்ள. ஏன் நமக்கு கை வந்த கலையாச்சே கலக்கிடுவோம். கலகத்தை நீ உண்டு பண்ணு. அதை எப்படி கலவரமாக்குறதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மாமா, நான் வரேன். என்னப்பா வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடியே வேலையை உடைச்சிட்டு வந்து தானா வந்து தலையை கொடுக்குற அந்த நரி. பொறி வச்சு அடிக்கணும்டா. பொறி வச்சு அடிக்கணும். என்ன நட்டு வச்ச மர கண்ணுக்கு தண்ணி ஊத்த மரம் தானா வளரும். மரம் வளர வளர வேறு சாந்தாகும். அப்படித்தானா சின்ராசுக்கு நமக்கு இருக்கிற உறவு. அடிச்சு தூக்கி அவனை